Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 7/2/2026. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி அதாவது 7/2/2026 சாட்டர்டே. இது ஏன் நான் திரும்பவும் சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு 8/2/2026 ஆஸ் பர் த NTN நோட்டிஃபிகேஷன் நீட் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி நாள். அஃபீஷியல் டேட்டு இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுற இந்த டைம் வரைக்கும் லாஸ்ட் டேட் டு சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் 8/2/2026. இந்த நேரத்தில் நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண முடியவில்லை, ஃபைனல் சப்மிட் பண்ண முடியல. ஏற்கனவே நான் மொத்தம் 12 ஸ்டெப்பில் ஒரு 10 ஸ்டெப் முடித்து வச்சுட்டேன். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதில் பெண்டிங் வச்சுருந்தேன், இல்லை ஃபீஸ் பேமெண்ட்டில் பெண்டிங் வச்சுருந்தேன், இல்லை சார் இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக அப்ளிகேஷன் போட்டிருக்கிறேன் அப்படின்ற எல்லாருமே இந்த 12 மணி நிலவரப்படி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணாலே, அதாவது NTA வெப்சைட்டுக்குள்ளே போனாலே எந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகுது. இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, மேலே பாருங்கள், அண்டர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா சர்வர் பிரச்சனையாக இருக்குது, அண்டர் மெயின்டெனன்ஸ். அது மட்டும் இல்லாமல் திஸ் சைட் இஸ் டிசைன்ட் அண்ட் ஹோஸ்டட் பை NIC அண்ட் த கண்டென்ட்ஸ் அண்ட் ப்ரொவைடட் பை போர்டு ஆர் ஏஜென்சி ஃபார் எனி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் காண்டாக்ட் த போர்டு ஆர் ஏஜென்சி. அப்படின்னா இதில் ஏதோ சர்வரில் இஷ்யூஸ் இருக்குது, மெயின்டெனன்ஸ் போயிட்டுருக்குது. இது எப்போ சால்வ் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. நாளைக்கு லாஸ்ட் டேட்டாக இருக்கிறனால மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுதான் உண்மை. இதை உறுதிப்படுத்தும் விதமாக உங்களுக்கு நியூஸ் அப்டேட்லேயும் கொடுத்துருக்குறாங்க. நீட் தேர்வில் சர்வர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விண்ணப்பிப்பதில் சிக்கல் நிலவுவதால் 3வது நாளாக மாணவர்கள் தவிப்பு. நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள் என்பதால் கூடுதல் அவகாசம் வழங்க கோரிக்கை. ஏற்கனவே வருவாய்த்துறையினர் வேலை நிறுத்தம் காரணமாக தேவையான சான்றிதழ் கிடைப்பதிலும் சிக்கல். OBC சர்டிஃபிகேட் இதெல்லாம் சேரதுலேயும் சிக்கல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீட் அப்ளிகேஷன் போடுறதுலையும் உங்களுக்கு சிரமம் இருக்குது. இதனால தான் நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன டேட்லேருந்து நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம், லாஸ்ட் டேட்டில் லாஸ்ட் மினிட்டில் போட வேண்டாம். சர்வர் இஷ்யூஸ் வந்ததுனாலோ இல்லை பேமெண்ட்டில் ஏதாவது பெண்டிங் ஆகிடுச்சு, பேமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல, பேங்க்கில் சர்வர் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா 1 இயர் படித்தது, ரிப்பீட் பண்ணினது இது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், லாஸ்ட் மினிட்டில் போட முடியாமல் போயிடும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தோம். எனிகாவ் இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் உடனுக்குடனாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, NTNனுடைய ஹெல்ப் டெஸ்க் அதில் போயிட்டு இந்த 2 நம்பர் இருக்கும், இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு அவங்க சைடில் இருந்து ரிப்ளை இருக்காது. அதாவது நீட் தேர்வுக்கு 1 அமுத்தவும், அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் பேச 1 அமுத்தவும், அப்புறம் அந்தந்த லாங்குவேஜில் பேசுறதுக்கு 2 அமுத்தவும் 3 அமுத்தவும் வரும். ஆனால் லைன் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நீட் UG 2026 @nta.ac.in இந்த ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடியிலேருந்து போடுங்க. இல்லை சார் நான் இன்னமும் ரெஜிஸ்டரே பண்ணல, உள்ள இப்போதைக்கு தான் நான் போகிறேன், ஆனால் வெப்சைட் பிஸியாக இருக்குது, அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடியிலிருந்தோ ஆர் உங்கள் பேரண்ட்ஸினுடைய மெயில் ஐடியிலிருந்தோ NTNனுடைய அஃபீஷியல் இமெயிலுக்கு உடனடியாக ஒரு மெயிலை போட்டுருங்க. லாஸ்ட் மினிட்டில் எங்களால் அப்ளை பண்ண முடியல, டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க
அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட் மெயில் போடுங்க. இதை ஏன் நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன்னா, நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தொடர்ந்து இந்த விஷயமாக வந்து கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட கால் வருது. சைலண்டில் போட்டு தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உடனடியாக என்ன இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்குது, எந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகுதுங்கிறதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை ஒரு அட்டாச் ஃபைலாக போட்டு, இந்த ரீசனுக்காக என்னால் அப்ளை பண்ண முடியல, நாளைக்கு லாஸ்ட் டேட்டு, ஸோ எனக்கு வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால டேட் எக்ஸ்டெண்ட் ஆவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஓகேங்களா? ஆனால் இது வந்து இன்னமும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது. டேட் எக்ஸ்டெண்ட் ஆகுமா இல்லையா தெரியாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் சைட்லேருந்து எனக்கு அப்ளை பண்ணுறதுல இந்த சிக்கல் இருக்குது, என்னால் அப்ளை பண்ண முடியவில்லை அப்படிங்கிறத நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணால் மட்டும்தான் என்டிஏக்கு தெரிய வரும். அதன் பிறகு தான் அவங்க டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா உடனுக்குடனாக நம்ம SAPVS யூடியூப் சேனலில் நம்ம அதை பற்றி அப்டேட் உடனுக்குடனாக வீடியோவாக கொடுத்துருவோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேர் மெயில் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற வீடியோஸ் கடைசி நாள் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக, MBBS அட்மிஷன் ரெலவெண்ட்டாகவும் BDS அட்மிஷன் ரெலவெண்ட்டாகவும் டே 1லேருந்து 2027 உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது. கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு பெய்டு சர்வீஸ். இந்த பெய்டு சர்வீஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துக்கிட்டுருக்குறோம். நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த பெய்டு சர்வீஸ் மூலயமா அவங்க விருப்ப கல்லூரியில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, அதே போல் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் அந்த மாதிரியான கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ இன்னும் முடியல, கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் வந்து 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன் சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம SAPVS யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 ருபீஸ். ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் வந்து நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் ஓஎம்ஆர் சீட்டு ஆன்சர் கீ எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.